சரி, எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த vlogs ஸ்டார்ட் பண்ணோம்? வந்து இதுல வந்து காசு எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மோட்டிவ்லாம் இல்ல. எனக்கு வந்து பொதுவா என்னன்னா வாழ்றது சத்தியமா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒரு 45 வயசு 50 வயசு வரைக்கும் தான் இருப்பானே. ஒண்ணு என் கூட சுத்தினா கொஞ்சம் ஜாலியா இருக்கு, ரொம்ப இருக்குன்ற சொல்றீங்க. ரெண்டாவது வந்து ஆமாண்டா, ஒன்னே அமையல, பொண்ணு அமையத்துக்கு ஒண்ணு 5 நாள் தான் இருக்குது. சரி, எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த vlogs ஸ்டார்ட் பண்ணோம்? எல்லாரும் ஒருத்தன் ஒரு பாயிண்ட் சொல்லு. சரி, ஓகே. நீ சொல்றா, இவன் இழுப்பான், யோசிச்சு நீ சொல்றா. நான் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து எனக்கு ஐடில ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப என்னோட சந்தோஷத்தெல்லாம் மறந்து ஏதோ ஒன்று செய்யற மாதிரி இருந்தது. சரி, அதனால நம்மளுக்கு பிடிச்சதை ஏதோ ஒன்று செய்வோம். நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட்னா ஒன்று என்ன கிரிக்கெட்டு, அப்படி இல்லைன்னா அந்த சினிமா ரிலேட்டட் படம்லாம் நல்லா பார்ப்பேன். சினிமான்றது ஷார்ட் ஃபிலிம்ஸ், அது வேற, இது வந்து வேற ட்ராக்கு. சரி, அதனால நம்ம அப்படியே ரேண்டமா கிளிக்ஸ் எடுத்து, நான் எதனால இதை சூஸ் பண்ணேன்னா, நம்ம கேங் அந்த மாதிரி நல்லா பண்ணா பேசி ஜாலியா பேசிட்டு இருக்க கேங்கு. ஸோ அதனால நம்ம ரேண்டம் கிளிக்ஸ் மாதிரி நம்ம பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாவே அவ்வளவுதான்டா. அதான் எனக்கு வந்து இதுல வந்து காசு எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மோட்டிவ்லாம் இல்லை. அவ்வளவுதான். உன் டாபிக் 2 தானடா. எனக்கு அதுக்கப்புறமேட்டு என்னன்னா அவ்வளவுதான். எனக்கு வந்து பொதுவா என்னன்னா இப்போ நம்ம எல்லாரும் வாழ்ற வாழ்க்கை தான் வந்து ஓகே. காலேஜ் படிச்சிருக்கோம், அப்படி இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்றோம், அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆமா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குட்டி ஒன்று போடுது, அப்புறம் அதை வளைக்க வைக்க குட்டி போடுறதுலயே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சொல்றான்டா. சொல்றான். இப்போ சொல்லு. கல்யாணம் பண்ணுவீங்க, உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். அப்புறம் அந்த குழந்தைக்காக ஒரு கடன் வாங்குவ, அந்த கடன் அடைப்ப, அதுக்குள்ள குழந்தை ஒன்னாச்சிடும். பால் எட்டி வச்சுட்டு போறாரு அவரு. பேசுறது மட்டும் நான் சீரியஸா கவனிக்கிறேன். நான் பேசுறேன் சரி, எடுத்துட்டு அந்த பால் பேட்டு தானே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு வந்து என்னன்னா வாழ்றது சத்தியமா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒரு 45 வயசு 50 வயசு வரைக்கும் தான் இருப்பானே. வயசை வந்து விட்டுறக்கூடாது. வயசு இப்ப என்ன 20ஸ்ல போயிட்டு வயசு வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் சரி, வயசு விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணணும். நாங்க பாதி விட்டோம். பிள்ளை நீ என்ன வேணா பண்ணு. அதனால எனக்கு வந்து என்னன்னா, இந்த ரெகுலரா நான் இப்ப நாளைக்கு திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை மாதிரி நான் வந்து ஒரு வேற வேலை போயிடுவேன். சனி ஞாயிறுல நானா இருப்பேன். அதனால எனக்கு விளையாட கூட்டா வருவானுங்க, வீடியோ கூட்டா போவேன். எனக்கு வந்து கலைத்துறையில ஏதாவது பண்ணணும்னு ஆசை. அதனால நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். சினிமா ஏதாவது நடிக்கணுமா, டைரக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி எதுனாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்காக அந்த vlogs நானும் நீ பண்ற காசும் கொஞ்சம் எங்களுக்கு தேவை. இதுதான் மெயின். நீ பண்றதெல்லாம் ஓகேடா, நீ பண்றதெல்லாம் ஓகே. நம்ம டீமுக்கு பெரிய சப்போர்ட்டா நீ இருப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். பார்த்தா நீ இங்க வந்து ஒரு பேச போறான்னு நினைக்கிறேன். நீ சொல்லுதல மனசுல வச்சு நான் கேக்குறேன். சொல்லு. பார்க்காது, நமக்குள்ள 5 பேருக்குள்ள பேசுறோம். எதுக்காக இந்த டீம்ல இது சேர்ந்த அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லு. நான் எதுக்கு இதுல ஜாலியா இருக்கீங்க, ஒரு மாதிரி உங்க கூட இருந்தா எந்த கஷ்டமும் தெரியல, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, அது ஒண்ணு. இதுல வந்து நம்ம இது எதுவுமே எனக்கு டேலண்ட் கிடையாது. இதுல ஒரு டேலண்டா இருக்கணும், இதுல கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இதுல வந்து. ஓகே, வேற அவ்வளவுதான். ஒண்ணு என் கூட சுத்தினா கொஞ்சம் ஜாலியா இருக்கு, ரொம்ப இருக்குன்ற சொல்றீங்க. ரெண்டாவது வந்து நீ சொல்லி 4 கண்டனா. ரெண்டாவது வந்து மீடியால வந்து உனக்கு ஒரு எங்க பேர் சொல்லிட்டு எங்களை விட்டு நீ மீடியாவுல வரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்ம ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு இது. அதனால நான் அதுல வந்தேன். ஆமாண்டா, இல்லடா கல்யாணத்துக்கு இல்லடா, ஒன்னே அமையல, பொண்ணு அமையத்துக்கு ஒண்ணு 5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள சரி, அவனும் சரி அமைதியா ரியாக்ஷன் சொல்லாம கூட திடீர்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது என்ன சாக்ஷன்? ஒரு நாளைக்கு மேட்ரிமோன் வந்து ஒரு 100 நம்பர் எடுத்துருக்கேன். வீடு வீடா ஏறி அம்மா பொண்ணு கொடுங்கம்மா. எங்க அப்பா ஒண்ணு சொன்னாருடா, இந்த மெப்ஸ் விட்டு வேலையை விட்டு எல்லாம் வராங்க பத்தியா, பின்னாடி எல்லாம் போங்க, சுத்துங்க, நம்பர் வாங்குங்க சொல்லிருக்காரு. ஜாலியா எல்லாத்தையும் சீரியஸாவே சொல்லிருப்பான். என்ன சொல்லுன்றீங்க, ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் இங்க போது அங்க போது இங்க போயிட்டு வந்தது. அந்த மைக் சொல்லுன்றது மட்டும் தான் இங்க வருது. மைக்கே பாக்குறேன். இந்த ஃபீல்ட்ல வரணும் ஒரு ஆசை.
ரொம்ப நாள் எப்படா நம்ம மட்டும் தனியா எங்கடா வீடியோ பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யாருமே எப்படி சொல்றது, யாருமே எனக்கு இல்லை, சப்போர்ட் இல்லை. நான் மட்டும் ஆட்டோ ஓட்டுவேன், அது உண்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே இதை பண்ணலாம், அந்த ஆசை அப்படியே சரி நிறைவேற்றிக்கலாம். அதுதான் வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கு, எவ்வளோ டென்ஷன் இருக்கும். இங்க வரணும் இந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இங்க இருந்து வீட்டுக்குள்ள பண்ண அவ்வளவுதான், அதோட ரோபோ வாழ்க்கை தான். வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் சொன்னான் ரோபோ வாழ்க்கை. வந்து வீட்டு வாசப்படி மிதிக்கிற வரையும் பிரச்சனையே இல்லை, மெரிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. 2 மணிக்கு வர மாதிரியே பயமா இருக்குது. இவன் என்ன பேச போறான்னு. தயவு செஞ்சு நான் பேசும்போது குறுக்கால வார்த்தை விட்டீங்கன்னா நீ எவ்வளவு வார்த்தை விட்டுறீங்களா? அவன் ஏதோ தப்பா பேசினா தப்பாலாம் பேச மாட்டேன். இல்ல தப்பாலாம் பேச மாட்டேன். ஆமா இன்னும் தப்பா பேசுவோம். நீங்க எச்சரிக்கை நாங்க எப்பயே சொல்லிடுறோம். ஒரு 50 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பேசுறோம். இந்த யூடியூப் சேனல் நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நமக்குள்ள ஒரு சர்க்கிளா உருவாக்கி டீமை உருவாக்கிட்டு இந்த வேலைக்கு போறதெல்லாம் இல்லாம டெய்லி ரொட்டீன் பண்ணாம அது ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்கு வந்து என்ன ஹாப்பினஸ்னா, இது வரைக்கும் நான் ஒர்க் பார்த்துருக்கேன். இங்க வந்து ஒர்க்லயே இந்த ஊர் போயிருக்கேன், அந்த ஊர் போயிருக்கேன், ஏற்காடு போயிருக்கேன், கும்பகோணம் போயிருக்கேன், எல்லா இடத்துலயும் போயிருக்கேன். காசுலாம் வந்து அப்பப்போ வரும் போவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள இருந்தா அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் வந்துட்டு 100 வந்தா கூட இங்க தான் வந்து இங்க வந்து வேற இருக்கு. அப்புறம் வந்து இந்த யூடியூப் சேனல் எதுக்கு எனக்கு ஆரம்பிக்கணும்னு அவ்வளவு ஆசைனா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்துறோம் போறோம் வரோம், நம்ம கிட்ட அவ்வளவு ஃபன் இருக்கு, ஒரு ஜாலி இருக்கு. திரும்பி பார்த்தா அது ஒரு மெமரிஸா இருக்கும். இன்னைக்கு எனக்கு முடி இருக்கும், நாளைக்கு இருக்காது. நான் என்னதான் காசுன்னு ஓடினாலுமே ஒரு நேரத்துல காசுலாம் சந்தோஷமே தரதில்லை. இப்ப எங்க வீட்டுல கூட ஒரு ட்ரெஸ் எடுனா வந்து நான் எடுத்தேன், உனக்கு என்ன கலர் தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்ன கேட்பாங்க. இப்ப என் தம்பிக்கு எடுத்து தரணும்னா அவன்கிட்ட காசு கொடுத்துருவோம், உனக்கு என்ன பிடிச்சிக்கோ நீ போய் எடுத்துக்கோ. அதுதான் சொல்றேன். அது சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காமராஜர் சட்டை போது ஒரு ஆரஞ்சு கலர் சட்டை ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எத்தனை நீங்க வந்த 7:30 வரைக்கும் வந்துமா, 7:30 வரைக்கும் அவன் என்னதான் பச்சை என்ன பண்ணுதான்னு தெரியல. பாருங்க யோகா பண்ணுறானா எல்லாத்துல நான் யோகா கிடைக்கும். கீழே எவன் உள்ள விடுறானா ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். பாத்துடா கீழே உள்ள விடக்கூடாது. பால் பாத்துனா நட்பே துணை நட்பே துணை நட்பே துணை. நீ ஆப்போசிட்ல தள்ளாதடா. அடா ராவுல நான் பிடிச்சிட்டேன்னா சேனல் இன்னும் 1 வருஷத்துல மானிட்டைஸ் ஆயிடும். நீயே பிடிச்சி யாரோ சொல்லிக்கோ. இத புடிச்சான்னா என்ன பண்றது? அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாரும் கல்யாணம் உண்டா? அதே நான் அப்படிப்பட்ட பாலேன்னு அப்படி எனக்கு நான் 35 வயசுல ஆனா போதும். இந்த பாலை புடிச்சேன். இந்த பாலை இப்ப 3 வயசுக்காக லாபமாவாதான். வீடியோ பாக்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஆமா பண்றது இப்படி ஓடி வா. ஹரி ஒரே ஒருத்தரா மாட்டாயிட்டா ஒரே ரைட்டு நல்லா மாட்டாயிட்டா கேட்ச்